வணக்கம் இந்தியா கிளிட்ஸ் நேயர்களே. சினிமா பார்க்குறதும் சினிமாவை பற்றி பேசுகிறதும் எப்போவுமே அலாதியான ஒரு விஷயம்தான். அதுவும் சினிமாவை நல்லா தெரிஞ்ச, சினிமாவை காதலிக்கிற சினிமா பிரபலம் நம்ம கூட பேசினா அது இன்னும் அலாதியாக தானே இருக்கும். இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஒரு பிரபலம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரை எப்படி அறிமுகப்படுத்துறதுனே தெரியல. ஒரு கிரேட் ஃபிலிம் டைரக்டரா, இல்லை ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடியூசரா, இல்லை ஒரு சூப்பரான ஆக்டரா, இருந்தாலும் ஒரு பல்கலை வித்தகர் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்குமா? ஆல்ரைட், இன்னைக்கு நம்ம இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்காக நம்ம கூட பேச இருக்க அந்த பிரபலம் இயக்குனர் திரு தியாகராஜன் அவர்கள் தான். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் இந்தியா கிளிட்ஸ் நேயர்களே. சார், என்னோட முதல் கேள்வி, நீங்கள் குயின் ஹிந்தி மூவியை வந்து 4 மொழிகளில் வந்து ரிமேக் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்க, அதோடைய காப்பிரைட்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, அதை பற்றி சொல்லுங்கள் சார். நான் வந்து குயின்னு ஒரு படம் பார்த்தப்போ அந்த கேரக்டர் மனசில் வந்து ரொம்ப டச் பண்ணிச்சு. ஒரு பெண்ணால் வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு கணவன் தான் அவனுக்கு வந்து லைஃபு, அவன் தான் எல்லாமே அப்படின்னு எதிர்பார்க்காம தன்னாலையும் தனித்து வாழ முடியும்னு சொன்ன ஒரு நல்ல சப்ஜெக்ட். இது வந்து எந்த மொழியில் எடுத்தாலும் இது பெண்களுக்காக, பெண்கள் சென்ட்ரிக்கான ஒரு படம். இது வந்து எல்லா லாங்குவேஜுக்குமே பொருத்தமான ஒரு கதை. இதை வந்து ஏன் நம்ம தமிழ்நாட்டில் இதே மாதிரி கதையை பண்ணக்கூடாது, இந்த கதையை ஏன் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. அப்புறம் நான் பேசினேன். ரைட்ஸ் 4 லாங்குவேஜ் ரைட்ஸ் வாங்கியிருப்பேன். அது 4 லாங்குவேஜில் நான் பண்ணுறது உண்மை தான். நிறைய நடிகைகள் வந்து இன்டர்வியூஸில் சொல்கிறாங்க, என்னை வந்து இந்த படத்துக்காக அப்ரோச் பண்ணாங்க, ஆனால் நான் நோ சொல்லிட்டேன் அப்படின்லாம். சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா அசின் மும்பையில் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி என்னை அப்ரோச் பண்ணாங்க, நான் நோ சொல்லிட்டேன். இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை? நீங்கள் ஆள் தேர்வில் எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கீங்க சார்? ஒரு பெரிய விலையுயர்ந்த கார் ஒன்று வாங்குறதுக்கு போவாங்க. அது வந்து 1.5 கோடி 1.25 கோடின்னு விலை வந்தோடனே உடனே சொல்லலாம், இல்லைப்பா அந்த கார் வந்து வாங்கின ஒரே மாதத்தில் ரிப்பேர் ஆகிடுதான், இல்லை அது மாடலே ஒரு மாதிரி மூஞ்சே சப்பையாக இருக்குது. இப்படிலாம் நம்ம வந்து நம்மளால் முடியாததுக்கு வந்து சப்பக்கட்டு கட்டுறதுக்கு இந்த காரில் ஓட்டை இருக்குது, இந்த வீட்டில் ஓட்டை இருக்குதுன்னு சொல்கிறோம். ஒருவேளை அவங்கள அப்ரோச் பண்ணாதனால நம்ம இந்த இல்லை அப்படிங்கிற ஒரு அவசரத்தில் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னை கேட்டாங்க, நான் இந்த படம் பண்ணலன்னு. இதுவரைக்கும் நம்ம வந்து இந்த படத்துக்கு இன்னாருன்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணவே இல்லை. அது காரணம் என்னென்னா, இந்தி படத்தை நம்ம தமிழ்லையோ தெலுங்குலையோ எடுக்கும்போது அதை கெடுத்துடக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். இப்போ நான் குயின் வாங்கினேன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு முன்னாடியே குயின் வாங்கினதாக சில பேர் என்ன பண்ணாங்க, டைரக்டர்களை போய் புக் பண்ணாங்க. அந்த டைரக்டர்ஸ் போய் நிறைய ஆர்டிஸ்ட்டை போய் புக் பண்ணாங்க. உதாரணம் சொல்லப்போனால் ராதா மோகன் ஒரு டைரக்டரை தான் வாங்கிட்டதாக ஒருத்தர் போய் புக் பண்ணி ராதா மோகன் சமந்தா கிட்ட பேசி, சமந்தா வந்து சித்தார்த்தோடு நான் இந்த படம் பண்ணுறேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி, சமந்தாவும் சித்தார்த்தும் சேர்ந்து சமந்தா சித்தார்த் ப்ரொடக்ஷன் ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதில் குயின் எடுக்கிறதாகவும் அதில் இப்போ குயினாக ஆக்ட் பண்ணுறதாகவும் ஒரு நியூஸ் இருந்தது. நான் வாங்கினேன்னு தெரிஞ்ச ஒரு பாடு எல்லா ஹீரோயின்ஸுமே என்னை அப்ரோச் பண்ணாங்க. நான் இது வரைக்கும் எந்த ஹீரோயினுமே போய் அப்ரோச் பண்ணல. அது காரணம் என்னென்னா, இதில் இன்னொரு கேரக்டரில் பண்ணது லீசா ஹேடன் கேரக்டர் பண்ணுறது வேறு ஆர்டிஸ்டே கிடையாது. அந்த அளவுக்கு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்க வந்து இப்போ நிறையா ஷவுக்கின்னு ஒரு ஹிந்தி படம் பண்ணிகிட்ருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக 4-5 படங்கள் இருக்குது. அந்த பொண்ணுடைய டேட்டு வாங்கிட்டு, இந்த ஃபாரினில் இருக்க ஃபாரின் ஆர்டிஸ்ட்லாம் டேட்டு வாங்கிட்டு, அந்த டேட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியும், ரெண்டாவது கண்டிஷனே போடக்கூடாது. என்கிட்ட இந்த ஹீரோ வேணும், எனக்கு இந்த டைரக்டர் வேணும், எனக்கு இந்த கேமராமேன் வேணும், கூட ஒரு 10 பேர் வருவாங்க, இப்படியெல்லாம் கண்டிஷனே இல்லாத யாராவது ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்கள நான் குயினாக பண்ண முடியும். இது வரைக்கும் நான் எந்த ஆர்டிஸ்ட்டுமே டிசைட் பண்ணல. ஆனால் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே சொல்லிக்கிறாங்க, என்ன குயின் அப்ரோச் பண்ணாங்க, நான் அதை ரிஜெக்ட் பண்ணேன். சமந்தாவே ஒரு இன்டர்வியூவில் ரீசெண்டாக சொன்னதாக டெக்கான் கிரானிக்கில் படித்தேன் நான். நினைக்கிறேன் அதெல்லாம் ராங். இப்போது ஓப்பனாகவே சமந்தா வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்ததை நான் பார்த்தேன், என்னை அப்ரோச் பண்ணாங்க, நான் பண்ணலன்னு. இது வரைக்கும் நான் சமந்தாக்கிட்ட பேசவே இல்லை. ஒரே ஒரு ஜுவல்லரி ஸ்டோரு இப்போ 11ஆம் தேதி திறக்கிறாங்க. அந்த ஜுவல்லரி ஸ்டோருக்கு சமந்தாவை நான் ஃபிக்ஸ் பண்ணேன். இதை தவிர சினிமா பற்றி அந்த பொண்ணுக்கிட்ட இது வரைக்கும் நான் பேசவே கிடையாது. அது ஏற்கனவே பண்ண போகிறேன்ற ஒரு ஃபீலிங்கில் இருந்தது. அது பண்ணணும்னு ஆசைப்பட்டது. அது இல்லை, யாருமே அப்ரோச் நான் வாங்கி இப்போ 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. இருந்தாலும் வந்து நான் வந்து அந்த பொண்ணை அப்ரோச் பண்ணலன்ற ஒரு காரணத்தினால தான் இல்லைங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கும். இதுக்கிடையில் வந்து த்ரிஷா நடிக்கிறதா ஒரு நியூஸ் வந்தது. நான் த்ரிஷாவை கன்ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் எல்லாம் கன்சிடர் பண்ணிகிட்ருக்கோம். இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்லேயுமே வந்து இன்றைக்கி நடிப்பு திறமை வேணும், அட் த சேம் டைம் எனக்கு கன்வீனியண்ட்டான சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் வேணுங்கிறதுனால நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கிடையில் சில பேர் தங்களை அப்ரோச் பண்ணலங்கிறதுனால அவசரப்பட்டு என்னை கூப்பிட்டாங்க. நான் வந்து இந்த படத்தை வானான்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஒரு 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 ஸ்ரீதேவி, ஒரு ஏமா மாலினி, ஒரு ரேகா, இந்த ரேஞ்சில் இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்து நான் பண்ணலன்னு சொன்னால் பரவாயில்ல.
நீங்கள் வெறும் டான்ஸ் மட்டும் ஆடிட்டு இருக்க நடிகைகள்லாம் வந்து நான் இந்த படத்தை பண்ண மாட்டேன்னு சொன்னால் நீ என்ன பயந்து பண்ண மாட்டேன்னியா, இல்லை நீ கேட்ட பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களா? எதுக்காக நீ பண்ண மாட்டேன்னு சொன்னேன்றது சொல்லணும்ல, ரீசன் சொல்லணும்ல. ஒருவேளை நான் வந்து 100 படம் பண்ணுறேன், என்கிட்ட டேட் இல்லை, நான் நாளைக்கு இந்த படம் பண்ணேன்னு போய் கேட்டிருந்தா இல்லை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லலாம். இல்லை இந்த படத்தில் ஏதாவது தப்பு இருக்கா, இல்லை இதை வந்து எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர் யாருன்னு எனக்கு தெரியணும், இதை எப்படி எடுப்பாங்கன்னு நான் இது எல்லா படமும் அப்படி கேட்டால் பண்ணுறீங்க. கூப்பிட்றதே 4 டான்ஸுக்கு, இல்லைன்னா ஒரு 2 சீன் இருக்கும். இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் போய் என்னை கூப்பிட்டாங்க நான் போக மாட்டேன்னு சொன்னால் அது வேடிக்கையாக இருக்குது, எனக்கு ரொம்ப சிரிப்பு தான் வருது. இப்போது இதில் இன்னொரு கேள்வியும் நீங்கள் கேட்டிங்க, இந்த படத்தில் வந்து பிரசாந்த் நடிப்பாரான்னு. அந்த படத்தில் வந்து ஹீரோயின் எல்லாமே அந்த பொண்ணு தான். ஹீரோன்னு அந்த படத்தில் யாருமே கிடையாது. பிரசாந்த் இப்போது வேறு ரூபத்தில் சாகசன் படம், ஹிந்தியில் ஒரு படம் பண்ணுறாரு, அதை அடுத்து 2-3 படங்கள் பண்ணுறாரு. இந்த படத்தில் வந்து ரொம்ப சின்ன ரோல், அதுவும் நெகட்டிவ் ரோல். ஒரு பெண்ணை வந்து லைஃப்பில் கல்யாணம் பண்ணுறன்னு ஆசை காட்டி விட்டுட்டு போகிற மாதிரியான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் போய் பிரசாந்த் பண்ண அவருடைய ரசிகர்கள் முதல்ல என்ன வந்து தப்பாக நினைப்பாங்க. மாற்றி அந்த கேரக்டர் வேறு ஏதாவது பெருசாக பண்ணலான்னா கதை கெட்டு போகும். இது பிரசாந்துக்காக பண்ண படம் இல்லை, எனக்கு மனசுக்கு பிடிச்சி ஒரு நல்ல படம் பண்ணணும்னு நினச்சி அதாவது சவுத் இந்தியாவில் ஒரு நல்ல படம் பண்ணணுங்கிறதுக்காக தான் இதை பண்ணேன். இந்த பழைய பாடல்களை ரீமேக் பண்ணுறது, பழைய படங்களை எடுத்து ரீமேக் பண்ணுறது, பிற மொழி படங்கள் எல்லாம் ரீமேக் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து எப்போவோ அத்திப்புத்த மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப சகஜமாக மாறிடுச்சு. இது எதை காட்டுதுங்க சார்? தமிழ் சினிமாவில் கதை பஞ்சத்தை காட்டுதா? இது எதை காட்டுதுங்க சார்? சினிமாவில் வந்து இப்போ இல்லையே, எத்தனையோ காலத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவர்கள் சிவாஜி சார் படங்கள் வந்து ஹிந்தியில் டப் பண்ணாங்க, ஹிந்தியில் ரீமேக் பண்ணாங்க. அதே மாதிரி ஹிந்திலேருந்து சில படங்கள் வாங்கி நம்ம அந்த காலத்தில் நிறைய படங்கள் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். இது வந்து எந்த காலத்துலேயுமே ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஃபார்முலா கதை எடுத்து அதை இன்னொரு லாங்குவேஜில் பண்ணுறது தப்பே கிடையாது. இப்போது நம்ம கல்ச்சருக்கும் அவங்க கல்ச்சருக்கு ஒத்து போகிற மாதிரி இருக்கிற காமனான சப்ஜெக்ட்ஸை நம்ம எப்போவுமே ரீமேக் பண்ணலாம், அதில் பிரச்சனையே கிடையாது. இது இன்றைக்கி இல்லை, இந்த காலங்காலமாக இருந்துட்டு வர விஷயம் தான். இங்கிலீஷ் படங்களை பார்த்து நம்ம கதைகளை நிறைய அடாப்ட் பண்ணுறோம். இது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஸ்டோரிஸ் தான் சார். அப்போது நீங்கள் இன்னும் குயின் படத்துக்கான ஆர்டிஸ்ட் தேர்வெல்லாம் இன்னும் செஞ்சு முடிக்கல இல்லையா? நான் லீசா ஏடனை ஃபைனலைஸ் பண்ணியிருக்கேன், மற்ற ஃபாரின் ஆர்டிஸ்ட்லாம் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு வந்து லொக்கேஷன் வேணும். லொக்கேஷனில் வந்து நவம்பர் டிசம்பர்லாம் போனால் நல்ல கோல்டு இருக்கும், அதுக்கு முன்னாடியே பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பண்ணணும். ஏன்னா ஜனவரி 15 அடுத்த வருஷம் இந்த 4 லாங்குவேஜில் ஒரே நேரத்தில் படத்தை ரிலீஸ் பண்ணுறதா இருக்கேன். இந்த படத்தில் வந்து இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு தகுதியான ஒரு நடிகை வேணும், அந்த ஒரு சிம்பிளிசிட்டியோடு இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட். இப்போ சில ஆர்டிஸ்ட்லாம் என்ன சொன்னால் எனக்கு காஸ்டியூம் டிசைனர் வேணும், அந்த காஸ்டியூம் டிசைனர் வந்து இந்த அம்மா இப்படி போட தான் சரியாக இருக்கும். அது இந்த படத்துக்கு ஒத்துக்க முடியாத ஒரு சமாச்சாரம். நீங்கள் ஹிந்திலே பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டி துணி போட்டு ஒரு சிம்பிளாக நம்ம நெக்ஸ்ட் டோர் கேர்ள் மாதிரி ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரியே அந்த பொண்ணு ஆக்ட் பண்ணியிருக்கோம், கங்கனா. நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க என்கிட்ட. அதனால் கூடிய சீக்கிரத்துலேயே வந்து குயின் யாருங்கிறத நான் டிசைட் பண்ணுவேன். அப்போ அது வந்து குயினுக்கு க்ரௌன் பண்ணுறது கங்கனா ரணாவத், அந்த ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாமே வரத்துக்கு இருக்காங்க. இது ஒரே நேரத்தில் இந்த படம் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். சார், இப்போது குயின் படத்தை நீங்கள் காப்பிரைட்ஸ் வாங்கி பண்ண போகிறீங்க இல்லையா? அது ஹிந்தி படம்ன்றதுனால தமிழுக்கு ஏற்ற மாதிரி சில மாற்றங்கள்லாம் அதில் செய்கிற ஐடியாவில் இருக்கீங்களா சார்? ஏற்கனவே ஒரு படத்தை ஒருத்தர் எடுத்து அது வந்து ஒரு லட்சக்கணக்கான அடிகள் எடுத்துருக்கலாம், அதை எடிட் பண்ணி அதுக்கு மியூசிக் போட்டு ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக சிரமப்பட்டு ஒரு படத்தை எடுத்து இதுதான் வச்சுருக்காரு. போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை மாற்றி அதை கெடுக்கிறதுக்கு நம்ம ரீமேக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி ரீமேக் பண்ண படம் கஹானின்னு ஒரு படம் பெரிய ஹிட்டாங்க. அந்த படத்தை இங்கே நம்ம தமிழ் தெலுங்கில் பண்ணும்போது மாற்றங்கள் பண்ணுறோன்னு சொல்லி அதில் இருந்த மைய கருத்தையே மாற்றினதுனால அந்த படம் வந்து சரியாக போகவில்லை. அது காரணம் அந்த படத்தை மாற்றினது தான். ரீமேக் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கர் சார் ஒரு படம் ரீமேக் பண்ணியிருப்பார், 3 Idiotsனு ஒரு படத்தை தமிழில் பண்ணியிருப்பார். அதே மாதிரி MBBS படம் கமல் சார் பண்ணார். வெட்னஸ்டேன்னு ஒரு ஹிந்தி படத்தை கமல் சார் பண்ணார். உன்னை போல் ஒருவன் ஒரு படம். அதெல்லாம் வந்து மாற்றங்கள் எதுவுமே இல்லாமல் பண்ணனால தான் அந்த படங்கள்லாம் பெரிய சக்ஸஸ் ஆச்சு. நம்ம கல்ச்சரில் ஏதாவது ஒத்துக்க முடியாத சில விஷயங்கள் இருந்தால் அதை மாற்றங்கள் பண்ணலாம். நம்ம கல்ச்சருக்கு எப்போ ஒத்துக்கலையோ அதை போய் ரீமேக் பண்ண வேண்டிய விஷ பரீட்சை இருக்குது. ஆனால் இப்போ தமிழில் வந்து பார்த்திங்கன்னா அது என்ன தான் நீங்கள் வந்து கதை ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஒரு காமெடி ஆக்டரோடைய துணை தேவைப்படுது. அவர் வந்து அட்லீஸ்ட் ஒரு ட்ராக் காமெடியாவது பண்ணிட்டு போயிடுறாரு. அது போக சில பல குத்துப்பாட்டுகள் அதில் இருக்குது. இப்போ நம்ம குயின் வந்து எந்தளவுக்கு அந்த ஒரிஜினல் கதையிலேருந்து வழுவாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இது யதார்த்தமான சினிமா. இந்த படமே வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல்லானதுக்கு காரணம் என்னென்னா நெக்ஸ்ட் டோர் கேர்ள், அவளுடைய லைஃப்பில் நடக்கிற சம்பவங்கள், அதனால் அவள் பாதிப்பு, அதில் மீறி எப்படி வந்து தன்னால் தனித்து வாழ முடியும்னு ஒரு ப்ரூவ் பண்ண ஒரு ஸ்கிரிப்டு. இதில் போய் திரும்பி காமெடி திணிச்சு நான் வந்து இதை கொலை பண்ண விரும்பலை. ஆஸ் இட் இஸ் அதில் நம்மளுடைய கல்ச்சருக்கு என்ன தேவையோ அந்த சின்ன சின்ன விஷயங்கள் மட்டுமே மாறுமே தவிர
இது நீங்கள் சொன்ன மாதிரி காட்சி அமைப்புகள் எப்படி யதார்த்தமாக இருக்கோ அதே மாதிரியே தமிழ்லையும் தெலுங்குலையும் மற்ற லாங்குவேஜஸ்லையும் இருக்கும். சார் இப்போ நீங்கள் குயின் ஹிந்தி படத்தை வாங்கியிருக்கீங்க, இதை தவிர்த்து உங்களோட ப்ரொடக்ஷனில் வேறு என்னென்ன படங்கள்லாம் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்க சார்? இப்போது வேறு இன்னொரு மியூசிக்கல் ஹிந்தி படம் ரீமேக் ஒன்று வாங்கியிருக்கேன் தமிழுக்கு, அது நான் பின்னாடி சொல்லுவேன். அதே மாதிரி 4 லாங்குவேஜுக்கு இன்னொரு பெரிய சூப்பர் ஹிட் ஹிந்தி படம் வாங்கியிருக்கேன். அதில் பிரசாந்த் பண்ணுவார், பிரகாஷ் ராஜ், பிரசாந்த் அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். இப்போது இது மாதிரி அவர் ஹிந்தி படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு, அதை தொடர்ந்து ஹிந்திலையும் நிறைய படங்கள் பண்ணுவார். தமிழில் சாகசத்தை தொடர்ந்து நிறைய சின்ன சின்ன புது டைரக்டர்களுக்கு நான் வாய்ப்பளிக்கணுன்றதுக்காக தேடிட்டு இருக்கேன். நிறைய டைரக்டர்ஸ் என்னை மீட் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய புது டைரக்டர்ஸை நான் அறிமுகம் பண்ணுவேன். சார் நீங்கள் பிரசாந்த் சாரோட கரியரில் இவ்வளவு கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால ஆக்சுவலாக இப்போ தியாகராஜன் சார் அப்படின்ற ஒரு ஆக்டர் எங்களுக்கு கிடைக்காமே போயிடுவார் போல இருக்குது. நீங்கள் என்ன மாதிரியான படங்கள்லாம் ஃப்யூச்சரில் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்க சார்? அதாவது பிரசாந்த் நடிக்க வந்த பிற்பாடு நான் நடிக்கிறதே நிறுத்திட்டேன். நான் பிரசாந்தோடைய ஒர்க்கை நான் பார்க்குறது நிறையா, அந்த அவருக்கு படங்கள் பிளான் பண்ணுறது, டைரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, ப்ரொடியூஸ் பண்ணுறது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, இப்படி அதில் டைம் போகிறதுனால நான் போய் உட்காந்து நடிச்சிக்கிட்டு இருக்கணுங்கிற ஒரு இது இல்லாமல் போயிடுச்சு. நல்ல கேரக்டர்ஸ் வரும்போது கண்டிப்பாக நான் படங்கள் பண்ணுவேன். குறிப்பாக பார்த்திங்கன்னா மலையாளத்துலேருந்து நிறைய படங்கள் வரும். அதில் இப்போ ரீசெண்டாக பாடி கார்டுன்னு ஒரு படம் பண்ணேன், திலகன் ஒரு படம் பண்ணேன், இப்போ வாய்மைன்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். நான் இப்போ அந்த கதையில் என்னுடைய கேரக்டர் வந்து எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர். அது ஒரு ஸ்டைலைஸ்டு வே ஆஃப் அந்த படமே பார்த்திங்கன்னா 12 Angry Man ஒரு இங்கிலீஷ் படத்தினுடைய அந்த சாயல் இருக்கும். அந்த டைரக்டரும் ரொம்ப திறமையான டைரக்டர், செந்தில்னு சொல்லி. இந்த படம் வாய்மைக்கு அப்புறம் ஏதாவது நல்ல கேரக்டர் இருக்குன்னா கண்டிப்பாக நான் பண்ணுவேன் சார். அதுக்கப்புறம் உங்களுடைய கடைசி படமான மலையூர் மம்முட்டியான் திரைப்படத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய கேப் இருந்தது. பிரசாந்த் சார் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் இருந்தது. இந்த கேப் எதுக்காக சார் எடுத்துட்டீங்க? அதாவது பொன்னர் சங்கர்னு ஒரு படம் நான் வந்து தயாரிக்கிறதுக்கு 3 வருஷம் ஆச்சு எனக்கு. அந்த 3 வருஷத்தில் ஒரு சீன்லையும் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸே இல்லாமல் 5000 சோல்ஜர்ஸ், ஒரு பாட்டில் 2000 டான்ஸஸ், இப்படி ரொம்ப சிரமப்பட்டு எடுத்த படம். அதுக்கு 3 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் மம்புட்டியான் வந்து நான் நடித்த படத்தை பிரசாந்த் வச்சு ரீமேக் பண்ணி டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணேன். அதுவும் ஒரு வருஷம் ஆச்சு. இந்த 2 படத்துக்குமே பிரசாந்துக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாடி வேணுன்றதுக்காக ஒரு 25-30 கிலோ எடை வந்து கூடுச்சு அவருக்கு. அந்த ஒரு சோல்ஜருக்கு உண்டான அந்த உடல் வாகு வேணும்னு சொல்லி நிறையா ஃபுட் ஐட்டங்கள் சேஞ்ச் பண்ணி பாடியை பெருசு பண்ணி அந்த ஹெவி ஆன பிற்பாடு இப்போ பண்ண போகிற படங்களுக்கு வந்து அவ்வளோ ஹெவி பாடி தேவையில்லைங்கிறதுனால ஒரு வருஷம் எனக்கு வேணும், நான் பாடி ரெடியூஸ் பண்ணிட்டு தான் இனிமேல் படங்கள் பண்ணுவேன் பிரசாந்த் வந்து தெளிவாக என்கிட்ட சொல்லி அதே மாதிரி பாடி குறைச்சி இப்போ ஒரு 30 கிலோ எடை குறைஞ்சி ஜீன்ஸில் இருந்த மாதிரியே பிரசாந்த் இப்போ இருக்கார். இப்போ சாகசன்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். அது ஆல்மோஸ்ட் ஒரு 75% படம் முடிஞ்சது. அதில் இப்போ நர்கீஸ் ஃபக்ரின்னு சொல்லி இந்த ஸ்பையில் ஆக்ட் பண்ணுற ஒரு இங்கிலீஷ், அதாவது ஸ்பைங்கிற ஒரு இங்கிலீஷ் படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம படத்தில் ஒரு ஸ்பெஷலாக குத்து சாங் பண்ணுறதுக்காக வந்துருக்காங்க. அதுக்கு மியூசிக் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதம் எண்டில் அந்த சாங் முடிஞ்சோன்னா படத்தினுடைய தொடர்ச்சியாக மற்ற சாங்ஸ் எல்லாம் முடிச்சு படம் ரிலீஸ் ஆகிடும். சார், இவ்வளவு நேரம் உங்களோட பிஸி ஸ்கெடியூலில் எங்களுக்காக டைம் ஒதுக்கி உங்களுடைய பல கருத்துக்களை நீங்கள் வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இறுதியாக எங்களோட இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்காக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவரில் நான் ஒரு உதாரணம். நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து சில விஷயங்களை என்னால் வந்து அனுபவிக்க முடியுது அப்படிங்கன்னா நான் பட்ட கஷ்டங்கள் தான். அதே மாதிரி எல்லாமே வந்து அவங்களுடைய நேரத்தை வீணடிக்காமல் ஏதாவது ஒரு துறையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் எப்போ பார்த்தாலும் நீங்கள் பிஸியாக உங்களை இந்த நெட்வொர்க்கிங்கில் கொஞ்சம் மூவ் பண்ணிங்க, நல்ல விஷயங்களை பண்ணுங்கள், நிறைய படிங்க, நிறைய பாருங்கள், நிறைய விஷயங்களை வேஸ்ட் பண்ணாமல் செய்யுங்க. வாழ்க்கையில் ஏதோ செய்யணும்னு மட்டும் நினைங்க. அப்படி நினைக்கும் போது அந்த வாழ்க்கை வந்து இன்பமாக இருக்கும். இதை நான் நினச்சதை சொன்னது அட்வைஸாக சொல்லுவேன். இவ்வளோ நேரம் என்னோட பேசுனதுக்கு கல்யாணி அவர்களுக்கும் இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கும் என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும். நன்றி சார். என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இயக்குனர் திரு தியாகராஜன் அவர்களோட நம்ம பேசிகிட்டு இருந்தது நிச்சயமாக உங்களுக்கு பிடித்தமானதாகவும் ரசிக்கத்தக்கதாகவும் இருந்திருக்கும் நினைக்கிறேன். அவரோட பேசும்போது தான் தெரியுது அவர் எவ்வளவு எளிமையானவர், அவர் எவ்வளோ அன்பானவர். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். இது இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்காக கல்யாணி.